அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 21/4/2025 சித்திரை மாதத்தின் 8ஆம் நாள் திங்கட்கிழமையில் திருவோண விரதமும் அஷ்டமி திதியும் கூடி வரக்கூடிய நாள். திங்கட்கிழமை சிவ வழிபாட்டிற்குரிய நாள், திருவோணம் பெருமாள் வழிபாட்டிற்குரிய நாள், அஷ்டமி பைரவ வழிபாட்டிற்குரிய நாள். இந்த 3 தெய்வ வழிபாடும் ஒரே நாளில் வருது பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு பலனை நமக்கு வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும். இன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகள் கூட நமக்கு மிகச்சிறந்த பலனை நிச்சயமாக கொடுக்குங்க. இந்த நாளில் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரம், நீங்கள் குளிக்கும் நீரில் இந்த ஒரு கல்லை போட்டு குளித்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்கும், தரித்திரம் நீங்கும். நீங்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கண்திஷ்டி தான். எங்களுக்கு கண்திஷ்டியால் எங்கள் வீட்டில் சண்டை வருது, எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனால் சண்டை வருது, ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா சண்டை வருது, எல்லாரும் ஒன்றா கூடுனா சண்டை வருது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி தான். இந்த கண் திருஷ்டியை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பார்த்தீங்கன்னா அஷ்டமி. எப்படி அமாவாசை பௌர்ணமி சிறப்பான நாளாக கருதப்படுகிறதோ அதை போலவே அஷ்டமி திதியும் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது. இந்த நாளில் இந்த ஒரு கல்லை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் போட்டு குளிச்சு பாருங்களேன், நல்ல ஒரு ஆற்றல் உங்களிடம் பெறுகிறத உங்களால் கண்கூடாக உணர முடியுங்க. உங்கள் பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சரியாகிறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். அந்த சூழ்நிலையை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் தடை இல்லாமல் நிச்சயமாக நடக்கும். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க செல்போன் எனும் பழக்கத்திலிருந்து விடுபட சர்வகுரு வசிய தாயத்துடன் குரு பகவான் இந்திரம் சேர்த்து பூஜித்து நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு இதை பற்றி தகவல் எது தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சித்திரை மாத சோமாஷ்டமி இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை எழுந்ததும் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் படிகாரக்கள், எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கக்கூடிய பொருள் தான் படிகாரக்கள். இந்த படிகாரக்களை நீங்கள் ஒரு முறை வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு மாதமே அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை இதை மாதிரி நாட்களில் ஒரு 20 நிமிஷம் தண்ணீரில் போட்டுட்டு அந்த தண்ணீரில் குளிச்சிங்க அப்படின்னா உங்ககிட்ட தெய்வ சக்தி அதிகரிக்கும், உங்க வீட்டில் தெய்வ நடமாட்டம் அதிகரிக்கும். ஒரு துண்டு படிகாரக்கல்ல தண்ணீரில் போட்டு தண்ணீர் ஊறினதுக்கப்புறம் அந்த படிகாரக்கல்லை எடுத்து வெளியில் பத்திரமா வச்சுட்டு அந்த தண்ணீரில் குளிச்சுக்கோங்க. அடுத்த முறை அந்த படிகாரக்கல்லை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதுவும் தொடர்ந்து நீங்கள் டெய்லியுமே படிகாரக்கல்ல குளிக்கிறது ரொம்பவுமே நல்லது. நல்ல ஒரு நேர்மறை சக்தியை உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இந்த சோமாஷ்டமி தினத்தில் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரத்தில் இந்த பதிவில் பார்த்தோம். இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அன்னை வாராகியின் அருளாலும் கால பைரவரின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.